पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्तुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய 1000 திருநாமங்களிலே 656வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் தாபசோத்தமன் என்பது. தவம் செய்பவர்களுக்கு தாபசர்கள் என்று பெயர். எம்பெருமான் பந்துஸ்ததாம் பத்ரிகாஸ்ரம தாபசோனஹா என்று சுவாமி தேசிகன் அருளி செய்யும்படி நமக்கெல்லாம் ஒரே உறவினனாக நாம் எல்லாரும் நலம் பெற வேண்டும் என்று, நாம் அனைவரும் மோட்சம் போவதற்கு வழியாக அஷ்டாட்சரம் என்கிற மந்திர விருப்பதையும் காண்பிப்பதற்கு தானே அஷ்டாட்சரத்தை உலகுக்கு வெளியிட்டவனாய் பனிமலையாகிய இமயமலையிலே குளிருக்கு நடுவில் ஒரு மரத்தின் நிழல், அதுவும் நம்ம இலந்தைப்பழ மரத்தின் அடிவாரத்திலே, இலந்தை காட்டிலே ஒரு இலந்தை மரத்தின் அடிவாரத்திலே அமர்ந்து தபஸ் செய்வதனால் பத்ரி நாராயணனை தாபசன் என்று சொல்லி. தாபசன் மட்டுமல்ல, தாபச உத்தமன். எத்தனையோ ரிஷிகள் தவம் செய்கிறார்கள். அவெல்லாம் என்ன பண்ணியிருக்கா, 5 பக்கம் 4 பக்கம் நெருப்பை மூட்டி கோடை காலத்தில் வானத்திலே சூரியன் உச்சியில் கொதிக்கும் வெயிலில் இருக்கும் பொழுது அந்த நெருப்புக்கு நடுவில் நின்று தவம் செய்து கஷ்டப்பட்டிருக்கார்கள். எத்தனையோ ரிஷிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒன்றும் சாப்பிடாமல் காற்றை மட்டும் புசித்து தவம் செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தாபசர்கள் தான். பத்ரிகாசிரமும் தாபசன் தான். இல்லை இல்லை, அவர்களுக்கு இடையிலே இவன் உத்தமமான தாபசன். இவன் போல் அவர்களை தவம் செய்தவர் அல்லர். பெருசா யாகம் பண்ணுறது, பெருசா நீண்ட நாள்கள் உபவாசம் இருப்பது என்ற தபஸை விட உயர்ந்த தபஸு நமக்கு தீங்கு செய்வரை மன்னித்தருள்வது. அந்த வாழ்க்கை நமக்கு இருந்து விட்டால் நாம் நல்ல தாபசர்களாக ஆகிவிடுவோம். அப்பேற்பட்ட தாபசன் பத்ரி நாராயணன். அவன் நரநாராயணனாக அவதரித்து ஆச்சாரிய சிஷ்யர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று காண்பிப்பதற்காக பத்ரிகாசிரமத்திலே நாராயணனாயும் நரனாயும் இருவடிவிலே இருக்கிறானே, அப்படி அவன் தவம் செய்யும் பொழுது அதனுடைய மேன்மையை உணராத தேவேந்திரன்
வழக்கம் போல ஒரு ரிஷி தவம் செய்தால் அதுக்கு இடையூறு செய்ய வேண்டியது நமது கடமை என்கிற எண்ணத்தில் தேவலோகத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கான். நான் வேடிக்கையாக சொல்கிறது பெனன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், பிடிடி. இப்போலாம் பிடபிள்யூடிங்கிறாங்களே, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். அதை போல பெனன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், பிடிடி என்று பெரிய டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கான். அதுக்கு தலைவன் மன்மதன். அந்த மன்மதனுக்கு உதவி செய்யக்கூடிய வசந்த ருத்து. அந்த வசந்த ருதுல மன்மதனுடைய துணையோட தேவேந்திரன் அனுப்பக்கூடிய அழகிய அப்சரசுக்களோட கூட அந்த வனத்திலே மனதை அடக்கி தவம் செய்கின்ற முனிவருடைய தவத்தை குலைப்பது அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய கடமை. அந்த பிடிடி, பெனான்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அது அதன் வேலையை செய்கிறது. இந்த ரிஷியும் இப்படியா? மற்ற ரிஷிகள் வேண்டுமானால் தாங்கள் இந்திரனாக வேண்டும் என்று தவம் செய்யலாம். அது இந்திரனுக்கு ஒரு கௌரவ குறைச்சல். அதனால் அவர்கள் தவத்தை கலைப்பது சரி. ஆனால் இவர் அந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்காமனா தபஸ் பண்ணுறார். இவர் தவத்தையும் கலைப்பதா? ஆனால் என்ன பண்ணுவேன், சட்டம் ஒரு கழுதை. அதனால் இந்த பக்கம் ஒரு தேவலோகத்தில் சட்டம், யார் தவம் செய்தாலும் இடையூறு செய்துவிடு, தவத்தை கலைத்து விடு. ஏனென்றால் அவர்கள் நம்மை விட உயர்ந்த நிலைக்கு போகக்கூடாது. இது அரசியல் இப்படி தான் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இருக்கிற தொண்டன் நம்மை விட உயர்ந்த நிலைக்கு வந்துடக்கூடாது, படித்து கிடிச்சு முன்னேறிவிடக்கூடாது. அதுக்காக அவனை பார்த்து சொல்வார்கள், அப்பா உனக்கு குழந்தைக்கு 3 மொழியெல்லாம் படிக்க முடியாது, 2 மொழியே போகிறோம், தமிழும் ஆங்கிலமே போகிறோம் என்று சொல்லிவிடுவார்கள். அது அவனுக்கு ரத்தத்தில் ஊறிடும். அது அதனால் அதே எண்ணத்தில் மற்ற மொழிகளையே படிக்காமல் இருந்துட்டு தமிழகத்துக்குள்ளேயே எப்படி குண்டி செட்டில் குதிரை ஓட்ட முடியும்? அதனால் என்ன பண்ணுவான், தமிழகத்தை விட்டு வெளியில் போனால் அப்போ தான் பதைப்பான், ஹிந்தி தெரியலையே. இது மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குவார்கள். தங்களையே நம்பி இருக்க வேண்டும், தங்களை விட ஒருபடி கீழேயே இருக்க வேண்டும் என்று. இது ஒரு பெரிய புத்தி. பெரியவர்கள், பணம் படைத்தவர்கள், வலிமை படைத்தவர்களுடைய புத்தி இது, சூழ்ச்சி இது, சதி இது. அந்த மாதிரியான சூழ்ச்சி சதி செய்வதில் வல்லவனான தேவேந்திரன் தான் இந்த டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கான். எத்தனை ரிஷிகள் தபஸை கழிச்சிருக்கான். விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷியாக வேண்டும் என்று தவம் செய்தார் புஷ்கரத்திலே. ஒரு நாள் சாயங்காலம் சந்தியாவதனம் பண்ணிவிட்டு அப்படி திரும்பி பார்த்தார், முனி சொக்கி போயிட்டார். அவர் முன்னாடி அப்படியே இளமை ஊசலாட நிற்கிறா மேனகை. மேனகையை பார்த்தார் விஸ்வாமித்திரர். அவருடைய தவம் போய்விட்டது. இனி என்னுடன் குடியிருக்கிறாயான்னு கேட்டார். ஓகே மகரிஷின்னா 2 பேரும் சேர்ந்து குடுத்தனம் நடத்தினார்கள், லிவிங் டுகெதர். அந்த காலத்திலே அறிமுகப்படுத்தி விட்டார் விஸ்வாமித்திர பகவான். அது மாதிரி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயிடுது. ஒரு பகல் ராத்திரி வித்தியாசம் கூட தெரியாமல் வாழ்ந்தார் விஸ்வாமித்திரர். அப்போதான் திடீர்னு குவான்னு சத்தம் கேட்டது. என்ன சத்தம்னா, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு காண்பிச்சா. குழந்தை பிறந்திருக்கா? இல்லறத்தில் ஈடுபட்டேன், எப்படி என் தவம் போயிடுச்சேன்னா கோபம் வந்துடுத்து. பார்த்தா மேனக்கு எது தான் நம்மளை கல்லா அப்போ அப்படி செபிச்சுட்டா என்ன செய்யறதுன்னு அந்த குழந்தைய டொப்புன்னு போட்டு ஓடியே போயிட்டான். அந்தர்தானமாயிட்டா. எவ்வளோ கொடுமை பார்த்தேளா, பெத்த குழந்தைய கீழே போட்டு போயிட்டாவோ. அடுத்த விஸ்வாமித்திரராது நமக்கு தானே போடுறது இந்த குழந்தை அப்படின்னு நினைக்கல. அந்த குழந்தைய கேடு கெட்டாது போட்டோம், இந்த மேனக பிசாசு ஒழிஞ்சுது, இனிமேல் நாம் வேற தபஸ் பண்ணுவோம் தொடங்கி என்று வடக்கு திசைக்கு போய் இமயமலையில் தவம் தொடங்கினான். பார்த்தால இந்த தாபசர்கள்லாம் இப்படி கஷ்டப்பட்டிருக்கா. அதே மாதிரி மேனகை அனுப்பி விஸ்வாமித்திர தவத்துக்கு இடையூறு செய்தது போல அப்சரசுகளை எல்லாம் அனுப்பித்து, ரம்பை, திலோத்தமை போன்ற அப்சரசுகள், மேனகை போன்றவர்களை மன்மதனுடன் அனுப்பி அந்த பத்ரிகாசிரமத்திலே தவம் செய்யக்கூடிய நாராயணமூர்த்தியின் தவத்தை கெடுக்க வேண்டும் என்று தேவேந்திரன் ஏற்பாடு செய்தான். அவர்கள் ஆடினார்கள், பாடினார்கள், கொஞ்சம் கூட கலையவில்லை. யாரு? நம்ம நாராயணன் தவம் செய்கிறோம். ஒரு தாபசன் எப்படி இருக்கணும்னு காண்பிச்சான். எனக்கு கூட கஷ்டமாக இருக்கும். நம்ம வீட்டில் வேத பாராயணங்கள்லாம் இப்போ நிகழ்ச்சிகள் வரும்பொழுது, பெருமாள் திருவாராதனம் பண்ணும்பொழுது பெருமாள் நிவேதனம் பண்ணுறது தான் எல்லோரும் பேசுவாங்க. நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அப்பனே இதை அமுது செய்ய வேண்டும், கண்டருள் சீகரித்துக்கொள் என்று நாம் சொல்கிறச்சேயே அவள் கசபுசான்னு பேசினா, அதுவும் சிறிய இடத்துல பெரிய குரலில் இவரெல்லாம் பேசினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உடனே நிறுத்திட்டு வெளில வந்து 2 கையையும் கூப்பி, பெரியவர்களே
நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும், நான் கொஞ்சம் நிவேதனம் பண்ணுறேன், என்னால் பண்ண முடியல அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கொள்வது உண்டு. அப்போ ஒருத்தர் சொன்னார், நீர் இப்படி சொல்கிறீர், நாங்கள் காஞ்சிபுரம் படத்தில் ஒரு காலத்தில் பாராயணம் பண்ண போனோம். அப்போ மகா பெரியவா நாங்களாம் சத்தம் போடுறத பார்த்து நல்லா சத்தம் போடுங்கோ அப்படின்ட்டார். நல்லா பேசுங்கோ, தெலுங்கில் பேசுங்கோ, ஹிந்தியில் பேசுங்க, அவக்கெல்லாம் சத்தம் போடுங்கோ அப்படின்ட்டார். தரையை தட்டி நிவேதனம் பண்ணுறச்சு. நீ கூடாதுங்கிறியே. அவர் ஏன் வேணும்னு கேட்டா அவர் தன்னையே பரிசோதிச்சு பார்த்துட்டாராம். எத்தனை டிஸ்டர்பன்ஸ்களை என்னால் கான்சன்ட்ரேஷனுக்கு வர முடியறதா. அவர்களாம் அதற்காக முயற்சி நம்ம சாதாரண நிலத்தவர் முடியுமா? அப்படி நாராயணன் தபஸை கெடுப்பதற்காக வந்த அப்சரஸ் படைகளோட மன்மதன் இருக்க அவர்களை பார்த்து பகவான் பரிதாபப்பட்டான். எவ்வளோ நாள் அவன் ஆடினாலும் பாடினாலும் அவன் மனசு கரைய போகிறதில்லை. அதை அவள் உணர்த்துவதற்காக பகவான் பேஷ் என்று அவர்கள் சங்கீதத்தை பாராட்டினா போல தொடையை தட்டினா அங்கிருந்து ஒரு பெண்மணிகள் கூட்டம் வெள்ளுவது. அந்த பெண்மணிகள் அணிஞ்சிருந்த எங்கேருந்து சென்ட் வாங்கினாங்களோ, எங்கேருந்து பவுடர் பூசினாங்களோ, எங்கேருந்து ஷாம்பு தள்ளாடிச்சிட்டாங்களோ தெரியல, அந்த வாசனைக்கு மன்மதனே மயங்கி போயிட்டான். கூட வந்தது அப்சரஸ்திரீகள் கூட மயங்கி போயிட்டான். அவளை கிறங்க அடிக்கும்படி வந்துட்டு இருக்கா பெண்கள். எவ்வளோ அழகான பெண்கள். நான் இரு அவசரப்படாதே என்றார் நாராயணன். இவள் தலைவி வருவாள், இவள் தொண்டைச்சிகள். ஆமாம், சர்வன்ஸ். தலைவி வரா பாருனா வரா. தொடையிலிருந்து பிறந்த அப்சரஸ். அதனால் ஊர்வசி என்று பெயர் வைத்தார்கள் இவளுக்கு. அவள் நாணி கோணி வந்து நாராயணன் முன்னாடி நின்ற பொழுது நாராயணன் பார்த்து, இப்படி ஒரு பெண்மணியை என் தவ வலிமையால் சிருஷ்டிக்க முடிஞ்சனா நீ கூண்டொரு அப்சரஸுக்கெல்லாம் மயங்கி போவேனா? மன்மதா, வேணாக டயத்தை வேஸ்ட் செய்யாது, வேற எங்காவது முயற்சி செய். இந்த பெண்மணியை என்னிடம் தோற்றதற்கு ஞாபக சின்னமாக வைத்துக் கொள்ளுங்கள் பரிசு கொடுத்துட்டார். இதே நம்மை கல்லாப்போம் மண்ணாப்போன்னு செபிக்காம இப்படி மன்னித்தருளி ஒரு பரிசு பொக்கிஷமாக ஊர்வசி என்கிற அப்சரசின் தேவலோகத்துக்கு கொடுத்தான். அதுதான் தாபச உத்தமன் என்று நாராயணனுக்கு பெயர். அவன்தான் இன்னும் திருவேங்கடமடியில் கோரமா தபசுகிறான். இதுக்கு கருணாகரம் வருவானா? அவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணுவோமா மாட்டாமா? இந்த கதையை கேட்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுமேன்னு இருக்கிறான். ஆக இந்த அடிப்படையில் தாபசோத்தமன் என்று திருவேங்கடமுடியானுக்கு திருநாம். இதற்கு பின்னணியான ஸ்லோகம். தம் தாபசோத்தம இதி பிரவதந்தி வேதாக யத்தாபசேப்ய இஹ பாதி விசிஷ்ட ஏஷக ஷீதே ஹிமாத்ரிசிகரே பதரீதரோஹோ ಛಾಯಾಮುಪಾಸ್ಯ ತರಣಿಂ சயதூருநெட்யக. ஓம் தாபசோத்தமாய நமஹ. இதற்கு தமிழ் பாட்டு கேளுங்கள். தவம் செய்வார் தம்முள் உயர்ந்தோனாம் பனிமலை சிகரத்தினிலே பதரி தருணிலில் படிந்தமர்வான் தவத்தை கெடுப்பான் வந்த கெண்டையங்கண்ணிகள் நடுங்க தொடையினே நல்ல அழகிய நங்கையை படைத்த நல்லருளாளன் தாபசோத்தமன் என்னும் பெயரோரே. நல்ல கான்சன்ட்ரேஷன் வருவதற்கு ஜெபியுங்கள். தாபசோத்தமாய நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.